அனைவருக்கும் வணக்கம். குபேரான ஒரு படம் பார்த்தேன். ஸோ இந்த படம் வந்து ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆச்சு. இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்மான அமேசான் ப்ரைமில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு பல்வேறு மொழிகளில். இப்போ இந்த படம் எப்படி இருக்குது, யார் ஹீரோ யார் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, படத்தோட ஹீரோ வந்து நாகார்ஜுனா தான். ஓகேவா? அவர் வந்து ஒரு சிபிசிஐடி ஆஃபீஸர், நேர்மையான சிபிசிஐடி ஆஃபீஸராக இருந்து நேர்மையாக தான் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, அரசாங்கம் அவர் தூக்கி ஜெயிலில் போட்டுடுறாங்க. அங்கேருந்து ஒரு சில பல காரணங்களுக்காக வெளியில் வந்து அம்பானி அதானி போன்ற கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு கைக்கூலியாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு கதை, இதில் தனுஷ் எப்படி வந்தார், ராஷ்மிகா மந்தனா ஒரு நேஷ்னல் க்ரஷை வந்து குப்பைத்தொட்டில் போட்டு குப்பைலாரில் ஏற்றி ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக யோசிப்பீங்க நீங்கள் வந்து ராஷ்மிகா மந்தனாவோட தீவிர ஃபேனாக இருந்தால். அதுக்கப்புறம் சொன்னேன்னா அவங்க தான் வந்து ஹீரோயின். நல்லா இருந்தது படம். என்ன ஒன்று, 3 மணி நேரம் 1 நிமிடம். யோசிச்சு பாருங்களேன். இப்போல்லாம் 15 செகண்டு நம்ம பேசுகிறதே ஒன்றும் பார்க்குறது கிடையாது. ரீல்ஸு பார்த்து ஒரு 1 ஹவர் படத்தை பார்க்குறதுக்கே முடியல. இவனுங்க என்னடானா 3 மணி நேரம் திணற முடிங்கடா, போதுண்டான்னா படம் முடிஞ்சு இந்த கார்டு போடுவோம், டைட்டில் கார்டா இல்லை க்ளோசிங் கார்டு போடுவாங்கள்ல, அப்போ கூட போய் பேசினேக்கிறானுங்க. முடியல. இதில் பாவம் பாக்கியராஜ் அவரெல்லாம் கூட்டின்னு வந்து பிச்சைக்காரன் அடிக்க வச்சு ஏன்டா. நன்றி, வணக்கம்.